வணக்கம். மூக்கையர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சமையல் வீடியோ தான். என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தில் அதிகமாக வாவல் மீன் சின்ன சைஸில் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்த வாவல் மீனை இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பரான ஒரு சமையலோட சூப்பரான ஒரு சாப்பாடு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை நம்ம எப்படி சமைக்கிறோம், கடல் மேலே ரொம்ப சிம்பிளாகவே சமைப்போம். ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் அந்த வீடியோ எடுத்துருக்கோமோ அதை உங்களுக்கு முழுசாகவே பதிவு பண்ணியிருக்கேன். கடல் மேலே நம்ம கரையை திரும்பி வரும்போது அந்த பயணத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படின்னா, கடலுக்கு போகிறதுல நம்ம அந்த கரையை திரும்பும்போது அந்த சமைக்கிற சாப்பாடும் அது சாப்பிடும்போது அந்த அலைகளோடு நம்ம சாப்பிட்ற ஒரு விதமும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்ச பின்னாடி நிம்மதியாக ஒரு சாப்பாடோடு நம்ம நல்லபடியாக கரையை வருவோம். இன்றைக்கி நம்ம எப்படி சமைக்கிறோம்னு சொல்கிறத பாருங்கள். போன வீடியோவிலேயே நிறைய நண்பர்கள் பிரைட்டன் ஏன் சமைக்கலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரைட்டன் சாப்பிட்றத பார்த்துருப்பிய. இந்த வீடியோவிலையும் அவனுக்கு சமைக்க முடியல, ஏன்னாக்கி கையில் ஒரு சின்ன காயம் இருந்துச்சு, அதனால் சமைக்க முடியல. இந்த வீடியோவிலையும் பாருங்கள், எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ எப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம கரையை திரும்பும்போதே நம்மளுக்கு பக்கத்தில் நிறையா விசைப்படகுகள் இழுவையில் வந்துச்சு. அந்த படகுகள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அவங்க இன்றைக்கி பகல்லையும் மீன் பிடிச்சிட்டு இரவும் மீன் பிடிச்சிட்டு தான் கரையை திரும்புவாங்க. நம்ம எப்போவுமே இரவு போயிட்டு பகல் நேரத்தில், அதாவது மதிய நேரத்தில் நம்ம கரையை திரும்பிடுவோம். நம்ம ஒன் டே ஃபிஷிங் தான் பண்ணுறோம். ஒரு நாள் மட்டும், அதாவது தங்கு கடல் மீன் பிடிக்கல. அதனால் நம்ம தினமுமே கரையை திரும்பிடுவோம். ஏன்னா இந்த நேரத்தில் காற்று திடீர்னு ரொம்ப அதிகமாக வரும். நம்மளை மாதிரி படகுகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட காற்றுகள் இரவு நேரத்தில் வரும். அதனால் நம்ம இரவு தங்க மாட்டோம். இப்போ ஒரு ஆள் மீனை வெட்டிக்கிட்டு இருக்க, இன்னொரு ஆள் குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாச்சு.
இந்த மாதிரி தான் வந்து நம்ம வேலைகளை பகிர்ந்து வந்து எல்லாருமே செய்வோம். இப்படி பகிர்ந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த வேலையும் ஈஸியாக முடியும், வேகமாகவும் முடியும். ஒரே நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சு நம்ம வந்து சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வேலைகள் வந்து பார்ப்போம். நம்ம வந்து கரையை திரும்பி நம்ம கரையை போகிறதுக்கு எப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம இன்றைக்கி ஒரு 50 நாட்டிகள், அதாவது 50 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம். ஒரு 27, 28 நாட்டிகள் தூரம் வந்திருக்கோம். 50 கிலோமீட்டர் நெருக்கி இருக்கும் எப்படியுமே. இப்படி தூரங்களில் வந்து நம்ம மீன் பிடிக்க வரும்போது நம்ம கரையை திரும்ப போகிற டைமுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். வலை வேலை அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம சமைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வலை வேலை ரொம்பவே கம்மி தான். கொஞ்சம் போல் வலை தான் இருந்துச்சு. அந்த வலையை வேலை பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் இந்த சமையல் நம்ம பண்ணுறோம்.
கூழ் கஞ்சி இந்த கூழ் கஞ்சி இருக்கிற நிறைய கூழ் கஞ்சி இருக்கு. இந்த கூழ் கஞ்சி நிறைய இருக்கு. தண்ணி அதில் ஆமாம் தண்ணி வந்து நம்மளுக்கு வாவல் மீன் இந்த மாதிரி சின்ன சைஸில் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் பெரிய சைஸாக வரும்போது நம்ம வந்து விற்றுருவோம். ஏன்னா வந்து அதிகபட்சமாக வாவல் மீன் வந்து நல்ல சுவையாக இருக்கிற மீன் தான். இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் பெருசாக வரும்போது நம்மளுக்கு வந்து விற்கத்தான் மனசு வரும். ஏன்னா அதோடைய விலை வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் பெரிய வாவல் மீன் வரையில் விற்றுருவோம். இந்த மாதிரி சைஸில் வாவல் மீன் வரும்போது நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக அருமையான ஒரு சமையல் சாப்பாடோடு நம்ம வந்து கரையை திரும்பினோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.